Hello guys, welcome to Horror Night Weeks. இன்னைக்கு நம்ம பார்க்க போற எஃப்எஃப் மிஸ்டீரியஸ் லவோட பார்ட் 19 தான். வாங்க எஃப்எஃப்குள்ள போயிடலாம். போன எபிசோட்ல ஜேகேக்கு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கும், பட் அது தெளிவா இல்லை. இப்போ ஜேகேக்கு ஐடியாவே இல்லை, என்ன பண்றதுன்னு கன்ஃபியூஸா இருக்கான். இப்ப உங்களுக்கு டே பத்தி தெரிஞ்சுக்கணும்னு தோணுது, ஆனா லைட்டா பயமாவும் இருக்கு. பட் உங்களுக்கு டே ரொம்ப பிடிக்கும். இவன் டேவும் என்னை பிரிக்க பார்க்கறானா? ஆனா ஏன் ரிஸ்க் எடுக்கணும்? ஓகே, வெயிட் பண்ணுவோம். இப்போ நீங்க படுத்திருக்கீங்க, உங்களுக்கு ஏதோ சவுண்ட் கேக்குது. ஓயன் அப்படின்னு நீங்க பாக்குறீங்க என்ன யாருன்னு. ஆனா அங்க யாருமே இல்ல, ஆனா சவுண்ட் மட்டும் கேக்குது. உங்களுக்கு ஒண்ணுமே புரியல. மெதுவா எழுந்து போறீங்க. யாரு? ஒயன் அப்படின்னு சொல்லி உங்க பின்னாடி சவுண்ட் கேக்குது. நீங்க டக்குனு திரும்பி பாக்குறீங்க. அப்போ டக்குன்னு உங்க ஹிப்ப யாரோ ஹோல்ட் பண்றாங்க. உங்களுக்கு சரியான ஷாக் தான். ஒழுங்கா பாக்குறீங்க, அது டே தான். நான் தான் ஒயன். உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. டே, நீங்களா? எப்படி இங்க? உன்னை பார்க்கதான் ஜில்ல. ஜில்லா? என்ன டே இப்போவும் ஜில்லா? ஆமா ஆமாடி ஜில்ல, அன்னைக்கு உன்னை விட்டு போன கிஸ்ஸ கண்டினியூ பண்ண வந்தேன். உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமா ஃபீல் ஆகுது. அந்த கிஸ்காக வந்தானா? அப்போ எனக்காக வரலையா? உன்னை ஹாப்பியாக்க தான் வந்திருக்கேன் ஜில்ல. என்ன டீ சொல்றீங்க? ஆமா ஜில்ல அப்படின்னு சொல்லி விங்க் பண்றான். ஒருவேளை அப்படியா இருக்குமோ? சாச்சா, கொஞ்சம் உஷாரா இருவையன். புரியல டே. ஜில்ல, இது கூட தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு உங்க நெக்ல கிஸ் பண்றான். நீங்க தள்ளி போறீங்க. டே, இப்போ இதெல்லாம் வேண்டாம். என்ன வயன், இதுல என்ன இருக்கு? என்ன நம்பலையா நீ அப்படின்றான். அப்படி இல்ல லட்டி, இது தப்பு. டே உங்களை ஹாஷா வால்ல தள்ளி பின் பண்றான். நீ எவ்வளவு பெரிய காஜன் எனக்கு தெரியும். டே, என்ன பேசுறீங்க? டே டே, இது சரிப்பட்டு வராது, என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்றீங்க. உங்களை விட்டுறேன் டே. அப்போ நீ என்ன விட்டுட்டு போவியா? நீங்க ஓடிடலான்னு பாக்குறீங்க. டேயோட வாய்ஸ் டோனே மாறுது. அப்படி மட்டும் நினைக்காத வயன், எப்பவுமே நீ எனக்கு மட்டும்தான். நீங்க டோர் ஓபன் பண்ண போறீங்க. எங்க போற வயன்? அவ்வளவு சீக்கிரம் தப்பிக்க விட்டுறேனா? நீங்க திரும்பி பாக்குறீங்க. உங்களுக்கு தூக்கி வாரி போட்டுருது. பிகாஸ் டே ஐ ஃபுல்லாவே பிளாக் ஆயிடுச்சு. அத பார்த்த உடனே உங்களுக்கு ஷிவர் ஆகுது. என்ன பண்றதுன்னே தெரியல. டோர் ஓபன் பண்ண ட்ரை பண்றீங்க, பட் முடியல. டே உங்ககிட்ட ப்ளீஸ் என்ன விட்டுரு அப்படின்னு அலறீங்க. இப்போ நீங்க அவனை ஃபேஸ் பண்ண மாதிரி நிக்கிறீங்க. உங்களால சுத்தமா அசைய முடியல, ரொம்ப பயமா இருக்கு. டே அப்படி உங்ககிட்ட வந்து, ஒயன் என்கிட்ட இருந்து ஓடலான்னு நினைக்காத, அது நடக்காது அப்படி சொல்றான். அவன் ஃபேஸ்ல இருந்து ஸ்கின் எல்லாம் பீல் ஆகி கீழே விழுது. நீங்க ப்ளீஸ் என்ன விட்டுடுங்க. இப்போ டே உங்க ஸ்கர்ட்குள்ள ஹேண்ட் கொண்டு போறான். நீங்க கத்துறீங்க, இல்ல வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு. ஒண்ணுமே பண்ண முடியல, கத்திட்டே எழுந்துக்கிறீங்க. எஸ், இது உங்க ட்ரீம் தான். என்ன இது கனவுது? டைம் பாக்குறீங்க, 12 o'clock. உங்களுக்கு செமையா ஸ்வெட் ஆகிருக்கு. இன்னுமே உங்க ஹேண்ட்ஸ் எல்லாம் ஷிவர் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்படியே திரும்பி பாக்குறீங்க. உங்க பக்கத்துல யாரும் ஃபுல்லா பெட்ஷீட் கவர் ஆகிருக்கு. பயந்து பின்னாடி போய் அப்படி கீழே விழுறீங்க, லைக் ஃப்ளோர்ல.
என்னது? இப்போ இப்போ நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா எட்டி பாக்குறீங்க. அங்க ஒண்ணுமே இல்ல. அப்படியே அந்த நைட் போகுது. ஆ ஜேகே, சீக்கிரம் கிளம்பு. எங்கப்பா? மறந்துட்டியா? என் ஃப்ரெண்டு வீடு பார்ட்டிக்கு கூப்பிட்டானே. இல்லப்பா, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. ஜேகே வா, இன்னைக்கு ஒன்று எல்லாருக்கும் இன்ட்ரோ கொடுக்குறேன். நீ வரலனா அங்கிள் ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு, தெரியும்ல. ஜேகேக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, ஸ்டில் அப்பா சொல்றதால போறான். இப்போ அங்கிளோட பேலஸ்ல நல்ல பெரிய வீடு பேலஸ். அப்படியே போறான். ஜேகே என்னுடைய ஃப்ரெண்டு அங்கதான் இருக்கான். ஜேகே கண்டுக்கல. ஹலோ யங் மேன். ஹலோ அங்கிள், பார்ட்டிக்கு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஐயோ அதெல்லாம் பரவாயில்ல அங்கிள். ஓகே ஜேகே, நீ உள்ள போ, நான் அங்கிள் கிட்ட பேசிட்டு வரேன். ஜேகேவும் அப்படியே உள்ள போறான். அப்படியே அங்க சேர்ல சிட் பண்றான். நிறைய மாஃபியாலாம் வந்திருக்காங்க. ஜேகே கிட்ட ஒருத்தர் வந்து பேசுறாரு. ஏய் மாஃபியா, ரொம்ப எங்க இருக்க? என் பிஸ்னஸ்ல ஒரு பார்ட் ஆகுறியா? அவன் இப்போ ரெடியா இல்லை மிஸ்டர். ஓ உங்க பையனா? அப்போ டேலண்டாக தான் இருப்பான். ஜேகே அங்கேருந்து இருந்து போயிடுறான். அப்படியே அங்க சுத்தி பார்க்கறான். அப்போ அங்க ஒரு போட்டோ, பெரிய ஃப்ரேம் போட்டு வச்சிருக்காங்க. அது கிட்ட போய் பார்க்கறான். இந்த போட்டோ எங்கேயோ. டக்குன்னு அவன் பாக்கெட்ல இருந்து அந்த ஷீட் எடுக்கிறான். ஜிகேக்கு சரியான ஷாக். பிகாஸ் அது டே போட்டோ தான். இவன் தானே, இவன் தான் அந்த டே. இவ்வளோ அழகா இருக்கான். அதனால தான் வயன் விழுந்திருப்பாளோ. அந்த பிக்க ஒரு போட்டோ எடுத்துக்கிறான் ஃபோன்ல. அப்போ இது அவன் வீடு தானா? அப்போ அவன் கோஸ்ட் கிடையாது. அவனுக்கு இன்னைக்கு பர்த்டேயா? வசமா மாட்டினான். அப்போ அந்த கோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். கோஸ்ட் இவனை தேடணும். கமிங் பர்த்டே பாய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தேடிட்டு இருக்கான் எல்லா இடத்துலயும். அங்க நிறைய கேம்ஸ்லாம் இருக்கு, லைக் மணி பெட் அந்த மாதிரிலாம் வச்சு கேம் பிளே பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும். அங்கெல்லாம் தேடுறான். ஸ்டில் அவன் கிடைக்கல. எங்க போயிருப்பான் அப்படின்னு ஜேகேக்கு ரொம்ப கன்ஃபியூஸா இருக்கு. சரி அங்கிள் கிட்ட கேட்டுருவோம் அப்படின்னு போறான். ஆனா அங்கிள் பிஸியா பேசிட்டு இருக்காரு. ஸோ வெயிட் பண்ணலான்னு சொல்லி நிக்கிறான். இப்போ அங்கிள் ஜேகேவை பார்த்து அவரே வராரு. ஹே ஜேகே, பார்ட்டிலாம் உனக்கு ஓகேவா? அங்கிள், அது உங்க பையன் எங்க? நான் மீட் பண்ணலாமா? அங்கிள் சிரிச்சுட்டே வா ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு பேசலான்னு கூப்பிட்டு போறாரு. அங்கிள், பர்த்டே பாயை கூப்பிடுங்க, பேசலாம். எனக்கு எனக்கு அவன்கிட்ட இன்ட்ரோ கொடுக்கணும்னு ஆசை தான் ஜேகே. ஆனால் அவன் உயிரோட இல்லை. என்ன அங்கிள் சொல்கிறீங்க? உயிரோட இல்லையா? ஆமாப்பா. அப்புறம் ஏன் இந்த பார்ட்டின்னு கேட்குறியா? அவன் என்னோட பையன், எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கான். ஆனால் அவன் அவன் நீ நினைக்கிற மாதிரி நல்ல பையன் இல்லை ஜேகே. எஸ் காய்ஸ், இந்த எபிசோட் இங்கேயே முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம் மிஸ். பை பை மிஸ். பை பை.